மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த நேயர்கள் தங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாக, இமெயில் மூலமாக, யூடியூப் மூலமாக எழுதியிருக்காங்க. நேயர்களின் சந்தேகங்களுக்கான விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியில் காணலாம். முதலாவது மது என்ற நேயர் எழுதியிருக்கிறாங்க. மேம், ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்த பிறகு டிஸ்சார்ஜ் சேஞ்ச் ஆகுது, இது நார்மலா மேடம்? கண்டிப்பாக மது பொதுவாக ஒரு பெண் ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏதோ ஒரு ரீசன், ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், சளி இருக்கலாம், இருமல் இருக்கலாம், காய்ச்சல் இருக்கலாம், ஏதாவது ஒரு ரீசனுக்காக ஆன்டிபயோட்டிக் எடுத்திங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் உங்களுடைய கிருமிகளை மட்டும் ஆன்டிடோட் பண்ணுறதில்ல, உங்கள் உடலில் தேவைப்படுற நல்ல பாக்டீரியாவையும் அழிச்சிடுது. பொதுவாக நம்மளுடைய மவுத்தில், ஸ்கின்னில், பெண் உறுப்பில், வெஜைனா எல்லா என்ட்ரி பாயிண்ட்லேயும் சில பேசிலஸ் இருக்கும். சில பேசிலஸ்னால் சில பாக்டீரியா, இதுதான் லாக்டோபாசிலைன்னு சொல்லுவோம். இந்த லாக்டோபாசிலை நார்மலாகவே நம்மளுடைய ஃப்ளோரானா நம்மளுடைய நார்மல் மவுத் அண்ட் ஓரல் கேவிட்டி, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், அதே மாதிரி பெண் உறுப்பு, இந்த பகுதிக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஃப்ளோரா. இந்த பாக்டீரியா இருக்கிறது மற்ற ஃபங்கஸ் உருவாகுவது, வளர்வதை தடுக்கும். ஸோ பொதுவாக இந்த பாக்டீரியாவில் செக்ரேட் ஆகிற லாக்டோபாசிலஸுடைய அசிடிட்டி, அதுதான் லாக்டிக் ஆசிட் சொல்லுவோம். இதுதான் இந்த வெஜைனல் பிஹெச்சை மெயின்டைன் பண்ணும். இந்த வெஜைனல் பிஹெச் நார்மலாக ஆசிட் பிஹெச்சாக இருக்கும். பட் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த பாக்டீரியா அஃபெக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறீங்க, இந்த ஆன்டிபயோட்டிக் உங்கள் உடலில் உள்ள கெட்ட பாக்டீரியாவை கொள்றதோட இந்த நார்மல் நல்ல பாக்டீரியாவை அழிக்குது. ஸோ அதனால் இந்த வெஜைனாவில் உள்ள பாக்டீரியா குறைவாகி லாக்டோபாசிலை குறைந்து அந்த அசிடிட்டி குறைவாகும் போது வெஜைனாவோட பிஹெச் ஆல்கலைனாக மாறுது. அப்படி ஆல்கலைனாக மாறும் பொழுது பல தொத்துக்கள் எளிதாக பரவுவதற்கு இது ஒரு வழிமுறையாக அமைகிறது. ஸோ அதனால தான் நிறைய நேரங்கள் பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் எடுத்த உடனே உங்களுக்கு அந்த ப்ரைவேட் பார்ட்ஸில் இச்சிங் இருக்கும், வெள்ளை படத்தில் ஒரு கலர் மாற்றம் இருக்கும், திரியாக போகிற மாதிரி இருக்கும், சிலர் பர்னிங் சென்சேஷன் இருக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ இதுதான் நாங்கள் பொதுவாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வரும். அதுக்காக தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கும் பொழுது ஒரு ப்ரோபயோட்டிக்ஸ் எடுக்க சொல்லுவோம், ஒரு பி காம்ப்ளெக்ஸ் எடுக்க சொல்லுவோம். இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் எடுக்கிறது இந்த வெஜைனல் லாக்டோபாசிலையை குறைவாக்கிறத தடுக்கும், லாக்டோபாசிலையை அதிகரிக்கும். இந்த பி காம்ப்ளெக்ஸ் எடுக்கும்பொழுது இது நார்மல் கமென்சல்ஸோட வளர்ச்சிக்கும் ஏதுவாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட அடிப்படை. அதனால் டெஃபினட்டாக நீங்கள் ஆன்டிபயோட்டிக் போட்டிங்கன்னா உங்களோட வெஜைனல் டிஸ்சார்ஜ் கலர் சேஞ்ச் ஆகும், இச்சிங் வரலாம், இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இது கண்டிப்பாக எல்லா ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிற பெண்களோ ஆண்களோ அதனோடு கூட ஒரு ப்ரோபயோட்டிக் டேப்லெட்ஸ் ப்ளஸ் இந்த பாக்டீரியல் ஃப்ளோராவை இம்ப்ரூவ் பண்ணுற நிறைய ப்ரோபயோட்டிக் இருக்குது. இவற்றினை எடுக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். அடுத்து ஷாலினி என்ற நேர் சொல்லியிருக்காங்க. டாக்டர், யூட்ரஸ் ரிமூவ் பண்ணினப்புறம் ஹார்மோன்ஸ் அஃபெக்ட் ஆகுமா? பொதுவாக ஷாலினி, யூட்ரஸ் எடுத்த பிறகு இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா பொதுவாகவே ஒரு பெண்ணின் ஹார்மோன் சுரப்புக்கு முக்கியமான அடிப்படையே பிரெயினில் இருக்கிற பிட்யூட்ரி, அதற்கு கீழே இருக்கிற அடிமூளை ஹைப்போதலமஸ், அதற்கும் கீழுள்ள ஓவரியும் இந்த ஓவரி, ஹைப்போதலமோ, பிட்யூட்ரி, கொனடல் ஆக்சஸ் சொல்லுவோம். இவை மூன்றும் சீராக செயல்படும் போது தான் ஒரு மாதவிடாய் கருமுட்டைகள் ஹார்மோன்ஸ் சீராக வரும். ஸோ இந்த வகையில் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஹார்மோனுக்கு எந்த ஆர்கன் முக்கியமான தேவைன்னா ஓவரிஸ் தேவை. அப்போது ஓவரிஸை எடுக்கும் பொழுது தான் ஹார்மோன் சேஞ்சஸ் வரும். பொதுவாக பெண்களிடையே ஒரு தவறான கருத்து இருக்குது. யூட்ரஸ் எடுக்கணுன்னா, ஐயோ டாக்டர், எனக்கு பெண்மே குறைஞ்சிருமா, ஹார்மோன்ஸே குறைஞ்சிருமா, இதனால் எல்லா காம்ப்ளிகேஷன், என்னால் செக்ஷுவல் லைஃப் ப்ராப்ளம் வருமா, இன்ஃபெக்ஷன் வருமா அப்படின்னு சொல்கிறாங்க, எலும்புலாம் வீக் ஆகிருன்றாங்க அப்படின்னு தவறான கண்ணோட்டம் இருக்குது. கண்டிப்பாக கர்ப்பப்பை எடுப்பது விளைவுகள் வேறு, சினைப்பை எடுக்கும் விளைவுகள் வேறு. சினைப்பையில் தான் அந்த ஹார்மோன்ஸ் உருவாகுது, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோஜன்ஸ். இந்த ஹார்மோன்ஸோடைய சிக்னலிங், அதனுடைய உருவாக்கம், அதனுடைய வெளிப்பாடு எல்லாமே ஓவரியில் தான் நடக்குது. ஸோ கண்டிப்பாக ஓவரியை ரிமூவ் பண்ணால் தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாகும். ஆனால் ஓவரியை ரிமூவ் பண்ணாமல் யூட்ரஸை மட்டும் இதை ரிமூவ் பண்ணால் மாதவிடாய் வருவது நிற்கும், கன்சீவ் ஆகி குழந்தை பேர் பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ கண்டிப்பாக யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுற ஹிஸ்டெக்டமி ப்ரொசீஜர்ஸில் உங்கள் வயது குறைவாக இருந்தால் ஓவரி ரிமூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஓவரிஸ் கண்டிப்பாக ஹார்மோன்ஸ்க்கு கண்டிப்பாக தேவை.
இதை தேவையில்லாமல் எடுப்பதனால பல பின்விளைவுகள் வரும். கண்டிப்பாக யூட்ரஸ் எடுக்கிற காரணம் ஓவரி சம்மந்தப்பட்டது இல்லைன்னா கண்டிப்பாக ஓவரிஸ் எடுக்க மாட்டோம். ஓவரிஸ் எடுத்தால் தான் நீங்கள் கவலைப்பட வேண்டியிருக்கும். மற்றபடி யூட்ரஸை மட்டும் எடுக்கிறது எந்த விதத்துலையும் உடல் ரீதியான ஹார்மோன் மாற்றத்துக்கு ஏதுவாக இராது. இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓவரியை ரீட்டைன் பண்ணோன்னா பெண்ணுக்கு வேண்டிய எல்லா ஹார்மோன்ஸ், எல்லா விதமான உடல் பலன், ஹார்ட் பலன், எலும்புகள் பலனுக்கு உதவுகிற எல்லா சிஸ்டமும் மெயின்டைன் ஆகும். அடுத்து டீனா என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க. மேம், எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பீரியட் வந்தது, பட் ரெகுலராக வரல. இது நார்மலாக 6 months ஆகி திரும்ப வரல. என்னோடய வயது 14. ஸோ டீனா, பொதுவாகவே பருவமடைந்த பெண் குழந்தைகளுக்கு பருவமடைந்ததுலேருந்து ஒரு 3 years to 4 yearsல இந்த மாதவிலக்கு சுழற்சி சீராக்கப்படும். ஒரு கருமுட்டைகள் வெளியாவது ஒரு பெண்ணின் முதல் மாதவிடாய் வருவதை குறிக்கிறது. பொதுவாக சினைப்பையில் முட்டைகள் இருக்கிற பெண்களுக்கு பெண் குழந்தை பிறந்து வளர்ந்து பருவமடைகிற ஸ்டேஜில் தான் சில எண்டோக்ரைன் சிக்னல், குறிப்பாக பீனியல் கிளாண்ட், பிட்யூட்ரி, இதிலேருந்து வர சிக்னலிங்கில் இந்த கருமுட்டைகள் வளர்ச்சி தூண்டப்படும். இந்த சிக்னலிங் எப்படி வரும்? ஹார்மோன்ஸாக வரும். இந்த ஹார்மோன்ஸ் இந்த கருமுட்டைகள் வளர்ச்சியை தூண்டும். இந்த கருமுட்டைகள் வளரும் பொழுது இதை சார்ந்த கர்ப்பப்பை லைனிங் லேயரில் ஒரு பெட்டு உருவாகும். ஸோ இதெல்லாம் ஒரு ஹார்மோன்ஸோட சிக்னலிங். இதிலேருந்து வந்துற ஈஸ்ட்ரஜன், அந்த ஈஸ்ட்ரஜன் யூட்ரஸில் ஆக்ட் பண்ணி அந்த லைனிங் லேயரை உருவாக்கும். ஸோ இந்த பெண்ணுக்கு அந்த கருமுட்டைகள் வெளியாகும் பொழுது, கருமுட்டை வெளியாகி ஃபெலோப்பியன் டியூபில் பிக்கப் ஆகும்போது இந்த ஈஸ்ட்ரஜன் சுரப்பிகளுக்கான சுரப்புகளும் அதிகமாகி அதனால் கர்ப்பப்பையில் உள்ள லேயர் ஃபார்மேஷனும் சீராக இருக்கும். ஸோ முட்டைகள் நல்ல முறையில் வெளிவந்த பிறகு இது ஒருவேளை கருவாகலைன்னா இதோட ஆக்டிவிட்டி குறைஞ்ச உடனே இந்த கர்ப்பப்பையில் உருவான பெட்டு, இந்த இன்ஆக்டிவ் எக் தான் மென்சஸாக வருது. ஸோ ஒரு பெண்ணுக்கு மாதவிலக்கு கரெக்டாக வருதுனாலே கருமுட்டைகள் வளர்ச்சி சீராக இருக்குது, கருமுட்டைகள் சீராக வெளிவருது, அதனுடைய ஹார்மோன் சிக்னலிங்கில் கர்ப்பப்பையில் சில மாற்றங்கள் சரியான முறையில் நடக்கிறது. இது எல்லாம் ஒன்றோடு ஒன்று ரிலேட்டட். ஸோ நீங்கள் இப்போ 14 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணிங்க, அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வரலன்றதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கலாம். இந்த ஹைப்போதலமோ பிட்யூட்ரி ஒவேரியன் ஆக்சிஸ்கிற இந்த சுழற்சியோடைய மெச்சூரிட்டி வருவதற்கு குறைந்தது சிலருக்கு 1 வருடம் 2 வருடம் கூட ஆகலாம். ஸோ இந்த வளர்ச்சி, இந்த சுழற்சி சீராக வருவதற்கு பொதுவாகவே இந்த மெச்சூரிட்டி ஆஃப் த சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பொதுவாக 14-15 வயசில் அந்த பெண் குழந்தையுடைய இம்யூனலாஜிக்கல் சிஸ்டமாக இருக்கலாம், ஜெனட்டிக் சிஸ்டமாக இருக்கலாம், அவர்களுடைய கருமுட்டைகள் உருவாக்கமான சிஸ்டமாக இருக்கலாம். இவை அனைத்தும் இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி அடையணும். இந்த மெச்சூரிட்டி சீராக அடைஞ்சால் தான் இந்த கருமுட்டை வளர்ச்சி சீராக கண்காணிக்கப்படும். பொதுவாக இந்த ஹார்மோன்ஸ் மாற்றுதலும் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த மாதவிடாய் வருவது சில ஹார்மோன் மாற்றங்களை குறிக்குது. ஸோ இது சீராக இல்லைன்னா கண்டிப்பாக இந்த பெண்ணுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். இரெகுலர் பீரியட்ஸ்னாலே முட்டைகள் வளர்ச்சி சரியாக வரலன்னு அர்த்தம். முட்டைகள் வளர்ச்சி சீராக வரலைன்னா இது குடும்ப உறவுகளில் பிரச்சனைகளை உருவாக்கலாம். அதனால் இந்த ஆண் பெண் இருவருக்கும் பலவிதமான பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஸோ கண்டிப்பாக இந்த இரெகுலர் பீரியட்ஸ் செட்ரைட் ஆக 3 to 4 years ஆகும். அந்த காலகட்டத்தில் யாரும் இன்டர்வீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கை இந்த சைக்கிளிக்கல் சிஸ்டத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணி கருமுட்டைகள் வளர்ச்சி சுழற்சியை சீராக்கம் செய்து அதன் மூலமாக இந்த கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரித்து வருவாங்க. இது கண்டிப்பாக ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இதன்படி இது சீராக நடக்கும்போது தான் கருமுட்டைகள் வளர்ச்சி சீராக நடக்கப்படுகிறது. அதனால் வர்ற ஹார்மோன் மாற்றங்கள் சரியான முறையில் வழங்கப்படுகிறது. இதனால் வர்ற பின் விளைவுகளும் இதுக்கு ஒரு முன் உதாரணமாக தடுத்து நிறுத்தவும் இது பயன்படுகிறது. அடுத்து அன்பியா என்ற நேரம் எழுதியிருக்கிறாங்க. டாக்டர், டீனேஜில் மாதவிடாய் வரும்போது செவியர் கிராம்ப்ஸ் வருது, இந்த டிஸ்மெனோரியா சரியா, ஏதாவது நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா? ஸோ பொதுவாக அம்பிகா, ஒரு பெண்ணின் பருவமடைந்த காலத்தில் இந்த மாதிரி மாதவிடாய் வரும்பொழுது வலி வருவது இயற்கை. பொதுவாக ஒரு நார்மல் பெண்களுக்கே ஒரு ஹார்மோன்ஸோட தூண்டுதலில் மாதவிடாய்க்கு மாதம் வரும் பொழுது அந்த கர்ப்பப்பை சுருங்கி விரியும் பொழுது ப்ராஸ்டாக்லாண்டின் ரிலீஸ்னால்
கண்டிப்பாக வலிகள் உணரப்படும். இந்த வலிகள் அதிகமாவது குறிப்பாக மாதவிலக்கு காலம் நின்று கர்ப்பம் தரிக்கும் பொழுது இந்த மாதிரி வலிகள் உருவாகுவதற்கு சில மசில் லேயர் ஃபார்ம் ஆகும். ஆனால் பருவமடைந்த பெண்களுக்கு இந்த மாதிரி வருதுன்னா இதுக்கு 2 காரணம் தான். ஒன்று ப்ரைமரி டிஸ்மெனோரியானா எந்த ரீசன் இல்லாமல் வலிகள் ஏற்படுவது. 2வது செகண்டரி டிஸ்மெனோரியா எதனால் வரலாம்? கர்ப்பப்பை உள்ள பிரச்சனைகளில் வரலாம், கருமுட்டைகள் வளர்ச்சிக்கான ஹார்மோன் லெவலில் பிரச்சனைகள் வரலாம், கர்ப்பப்பை அதை சார்ந்த விஷயங்களும் சீராக ஏதாவது தொத்துக்கள் வந்தாலோ உருவாகலாம். பல நேரங்களில் உதிரக்கட்டிகள் ஏற்படும் பொழுதும் பிரச்சனைகள் வரலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்நோக்குவதற்கு கண்டிப்பாக சில பரிசோதனைகள் பண்ணணும். இதுவே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அந்த பெண் குழந்தை தாங்கவே முடியல, ஸ்கூலுக்கு போகிறதே தடையாகி ஒவ்வொரு மாதமும் லீவ் எடுக்கணும், அப்படிப்பட்ட சிவியர் வயிற்று வலி இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்து பாருங்கள். ஏதாவது குறைபாடு இருக்கா என்பதை தெரிந்து கொள்ள இது ஒரு சிக்னலிங்காக இருக்கும். சில நேரங்களில் ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு பெண்ணுக்கு இந்த வலிகள் ஏற்பட்டால் எண்டோமெட்ரியோசிஸ், சாக்லேட் சிஸ்ட் மற்றும் உதிரக்கட்டிகள் மற்றும் அடிஷன்ஸ் இதனால் ஏற்படுற வலிகளும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சின்ன வயதில் இந்த மாதிரி கர்ப்பப்பையில் மாதவிடாய் வரும்பொழுது வலிகள் ஏற்படுவது இயற்கை. இது தவறான விஷயம் இல்லை. இதுக்கு மாத்திரைகள் எடுத்துக்கலாம், மருந்துகள் எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் ரொம்ப சிவியராக இருந்தால் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்து ஒருவேளை கர்ப்பப்பையில் கட்டியா இல்லை சினைப்பையில் கட்டியா அதனால் இந்த வலிகள் ஏற்படுகிறதா என்ற ஒரு நிலை ஏற்படலாம். ஸோ கண்டிப்பாக இதுக்கு மாத்திரை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிற தப்பு. மெடிசன் சாப்பிடலாம், ரெகுலராக எடுத்துக்கலாம். இதனால் எந்தவித சைடு எஃபெக்ட்ஸோ பின் விளைவுகளோ கிடையாது. நேயர்களே, உங்கள் பிரச்சனைகள், சந்தேகங்கள் எதுவானாலும் எழுதுங்கள். மகளிர் நலம் மெகா டிவி. உங்கள் கேள்விக்கான விடைகளை வருகிற நிகழ்ச்சியில் காணலாம். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு தொலைபேசி எண் வரும். அதுக்கு உங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் SMS மூலமாகவும் நேரடி தொடர்பு கொண்டு விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். பாலியல் பிரச்சனைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9841266666. பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு 9500011696 தொடர்பு கொள்ளவும்.